ஃப்ரெண்ட்ஸ், டுடே குயிக் சமையலில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்வது எப்படி? அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சு ஆயில் ஆட் பண்ணி வெங்காயம் வதக்கிறதுக்கு சால்ட் உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன். வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த லெவலில் வதங்கணும். அதுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ சில்லி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த 3 ஆட் பண்ணிப்போம். தண்ணியெலாம் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். கறி எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ ருசியாக இருக்கும். உப்பு மிளகா காரம் வச்சு ஓகே. இது சின்ன டிப்ஸு. கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். நல்லா வந்துச்சு. மிளகு சீரகம் தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி மிளகாத்தூள் அதிகமாகவும் குழம்பு மிளகாத்தூள் கம்மியாகவும் போடணும். நல்லா செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். என்னுடைய சேனல் நிலா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் நிலா.